தசா பலன்கள். சூரிய தசா. இதன் தசா வருடம் 6. இது ஜென்ம தாரையின் தசாவாகும். பிறந்த கால நட்சத்திர பாதத்திற்கு ஏற்ப மீதமுள்ள தசா வருடம் இருக்கும். செல்வ வளத்திற்கு அதிபதியான ஸ்ரீமகாலட்சுமி தாயார் பிறந்த நட்சத்திரம் என்பதால் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாகவே செல்வவளம் என்பது இருக்குமா, பொருளாதார கஷ்டம் என்பதே இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் உத்திர நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தால் அந்த குடும்பமே செல்வ கடாட்சம் மிக்க குடும்பமாக மாறும். சந்திர தசா. இதன் தசா ஆண்டுகள் 10. இது தனத்தாரையின் தசாவாகும். இந்த தசா காலம் முழுவதும் பள்ளி படிப்பில் கடந்து போகும் பெற்றோர்களுக்கு நல்ல பொருளாதாரம் சேரும். குழந்தைகளுக்கு சிறு சிறு உடல் நல பாதிப்புகள் இருக்கும். உடல் நல பாதிப்பால் கல்வி ஆர்வம் சற்று குறையும். செவ்வாய் தசா. இதன் தசா ஆண்டுகள் 7. இது விபத்து தாரையின் தசாவாகும். இந்த காலகட்டத்தில் பெற்றோரை பிரிந்து படிக்கலாம். 20 வயதை கடந்தவர்கள் தொழில் உத்தியோகத்திற்காக குடும்பத்தை பிரியலாம். சிலருக்கு இளம் வயதில் திருமணம் நடக்கும். சிலருக்கு இந்த காலகட்டத்தில் சொத்துக்களால் உடன் பிறந்தவர்களால் மன உளைச்சல் இருக்கும். ராகு தசா. இதன் தசா வருடம் 18. இது சேம தாரையின் தசாவாகும். சுய ஜாதகத்தில் ராகு நன்றாக இருந்தால் வாழ்வில் அடைய வேண்டிய அனைத்து இன்பங்களையும் அனுபவிப்பார்கள். தொழில், உத்தியோகம், குடும்ப முன்னேற்றத்திற்காக பூர்வீகத்தை விட்டு வெளியேறுவார்கள். வீடு வாசல், திருமணம் என வாழ்வில் செட்டிலாகுவார்கள். பிரமாண்ட சுகபோக வாழ்க்கை அமையும். செவ்வாய் தசாவில் திருமணம் நடந்த பலர் மறு விவாகத்தை சந்திப்பார்கள். ராகு உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தின் பலன்கள். கழுத்தில் கருப்பு மச்சம் இருக்கும். நாணயமாக கடும் உழைப்பாலும் பணம் சம்பாதிப்பீர்கள். பிறருடைய பணத்தை நிர்வகிக்கும் போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏற்றத்தாழ்வுகள் வாழ்வில் உண்டு. ராகு உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தின் பலன்கள். மிகவும் உயர ஆசைப்படுகிறவர். ஸ்திரமான முறைப்படி நடக்கிறவர். ஸ்பெகுலேஷன் மற்றும் சட்ட விரோத செயல்கள் மூலம் பணம் சம்பாதிப்பீர்கள். இந்த நடவடிக்கைகளால் இல்வாழ்க்கையில் துன்பங்கள் ஏற்படும். ராகு உத்திரம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தின் பலன்கள். நாள் பட்ட விவாகம் நடக்கும். நஷ்டமும் கஷ்டங்களும் ஏற்பட்டு மறையும். நண்பர்கள் போல் வேஷ் போடும் கெட்ட மனிதர்கள் சகவாசத்திலிருந்து விலகியிருக்க வேண்டும். அனாவசிய செலவை தவிர்க்க வேண்டும். ராகு உத்திரம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தின் பலன்கள். நாணயமாக நல்ல முறையில் சம்பாதிப்பீர்கள். தாய்மாமனை நம்ப மாட்டீர்கள். உடல் நலத்தில் மிகவும் அக்கறை தேவை. குரு தசா. இதன் தசா வருடம் 16. இது பிரத்யக்தாரையின் தசாவாகும். இந்த காலகட்டத்தில் இவர்கள் முன்கோபத்தால் சின்ன சின்ன வாக்குவாதங்களை எதிர்கொள்ள நேரிட்டாலும் குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாகவே இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் அதிகமாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த முயற்சியால் வண்டி வாகனங்கள், வீடு மனை போன்றவற்றை சேர்ப்பார்கள். ஆடம்பரமான பொருட்களை வாங்கி சேர்ப்பார்கள். சிறு சிறு நோய் தாக்கமும் மனநல பாதிப்பும் இருக்கும். சனி தசா. இதன் தசா ஆண்டுகள் 19. இது சாதக தாரையின் தசாவாகும். ஆனால் வயோதிகம் காரணமாக சிறப்பான பலன்களை அனுபவிக்க முடியாததோ இவர்களது உழைப்பினை எளிதான மற்றவர்கள் பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் நல்ல பெயர் பெறுவார்கள். தன்னம்பிக்கை குறையும். இதனால் தங்கள் ஆற்றலை வெளிப்படுத்தி முன்னேற வகையறியாது பலர் முடங்கி கிடப்பார்கள். உத்திர நட்சத்திரத்தின் சிறப்புகள். இந்த நட்சத்திரத்தில் வீட்டிற்கு தேவையான கட்டில், மேஜை, நாற்காலி போன்ற சொகுசு பொருட்கள் வாங்கலாம். இது சாந்தி முகூர்த்தத்திற்கு ஏற்ற நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் விரதம் இருந்து மாலை நேரத்தில் சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் ஆண்களுக்கு ஆண்மை குறைவு நீங்கும். வீட்டு விலங்கான நாய் வளர்க்க விரும்புபவர்கள் இந்த நட்சத்திர நாளில் நாய் வாங்கலாம். இந்த நட்சத்திர நாளில் ஆயுதம் பயிலலாம். காது குத்தலாம். இதன் வசிப்பிடம் நீர்நிலை என்பதால் கிணறு குளம் வெட்ட உகந்த நட்சத்திரமாகும். ஜாதகத்தில் சூரியனும் புதனும் இணைந்து லக்னத்திற்கு கேந்திரத்தில் இருந்தால் ஜாதகம் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவான். கேது உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தின் பலன்கள். இது நல்ல இடமாகும். பணம், சுகம், ஆரோக்கியம், நல்ல இல்லறம் எல்லாம் அமையும். பெண் குழந்தைகள்தான் பிறக்கும். ஆஸ்துமா, சுவாசக் கோளாறு,
ஈரல் உபாதைகள் ஏற்படும். கேது உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தின் பலன்கள். விரோதிகளையும் மன்னித்துவிட மாட்டீர்கள். பழிவாங்க சமயம் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். மனைவி மூலமாக பணம் சம்பாதிப்பீர்கள். கேது உத்திரம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தின் பலன்கள். ஓரளவு படித்தவர். மந்திர சாஸ்திரம், ஜோதிடம், வான சாஸ்திரத்தில் ஈடுபாடு உண்டு. எழுத்தர், தட்டெழுத்தர் அல்லது சுருக்கெழுத்துக்காரராக வேலை பார்ப்பீர்கள். 40 வயதுக்குப் பிறகு திடீரென்று உத்தியோக உயர்வு பெறுவீர்கள். கேது உத்திரம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தின் பலன்கள். கார் ஓட்டும் போது முன் ஜாக்கிரதை தேவை. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பீர்கள். அநேக கிரகஸ்தர்கள் கேதுவோடு இங்கு சேர்ந்திருந்தால் வேலையை விட்டுவிட்டு சொந்தமாக தொழில் செய்து ஆரம்பத்தில் கஷ்டம் பெற்ற பிறகு லாபம் அடைவீர்கள். இது போன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய தினபலன், யோகபலன், விதிபலன், கர்ணபலன், தாரபலன், ஓரைபலன் தெரிந்து கொள்ள www.bssrf.org.in உங்கள் ஜாதகத்தை 1 பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம். ரிஷிகாஸ்ட்ரோ ஆப். ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் ஃபார் QR கோட் ஸ்கேன். இன்று உங்கள் நட்சத்திரப்படி நன்மை நடக்குமா என ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள www.bssrf.org.in ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் இல் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம். இதுபோன்று மேலும் ராகு மற்றும் கேது பற்றி அறிய உங்கள் சுய ஜன்ம ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் எந்த ராசியில் இருக்கிறார், எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளத்தை பயன்படுத்தி பார்க்கலாம். உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் ராசிக்கு நாள் எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்து பார்க்கலாம். பிரிண்ட் இமேஜ் யுடன் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் QR கோட் ஸ்கேன் செய்து பார்க்க உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரம் என்ன, இன்று உங்களுக்கு நட்சத்திரப்படி என்ன நிகழும் என்பதை மிகவும் எளிய முறையில் தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளம் மூலம் மற்றும் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் லும் காணலாம். www.bssrf.org.in உங்கள் ஜனன ஜாதகத்தை 1 பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம். நீங்கள் விரும்பும் வடிவமைப்பில் சிறந்த முறையில் மிகவும் துல்லியமாக ஜோதிட மென்பொருள் மற்றும் பிரிண்ட் மாடல் வடிவமைத்து கொடுக்கப்படும். www.bssrf.org.in பாண்டிச்சேரி. உங்கள் ஜன ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்பதையும் அவர்கள் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும் கெடுபலன் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள www.sleep.organization.in இணையதளத்திலும் ரிஷிகிஸ்டோல் கோட் ராகு 811 838 865 892 கேது 919 946 973 1000 பயன்படுத்தி அறியலாம்.